வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்ன்றது சட்டுன்னு செய்கிறது. வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டுன்னு செஞ்சலாம். ஒரு 4-5 பொருள் மட்டும் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வேணால் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரம் மசாலா பார்த்திங்கன்னா பொடி ஐட்டம் இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால 1/2 ஸ்பூன். இது வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூனா கம்மியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் வந்து தனியாத்தூள் எந்த அளவுக்கு போடுறீங்க அந்த அளவுக்கு குழம்பு திக்காக வரும். ஒரு 1.25 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் இது. அதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா கையிலே நல்லா இப்படி பெசரி விடுங்க. இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு செய்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொருளை வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ஒட்டுக்காக போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுக்கணும். இன்னும் சில பொருட்கள் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஐட்டம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா அது எவ்வளோன்னு அளவு சொல்லிடுறேன். ஒரு 4 தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 15 பூண்டு குட்டி குட்டியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 வெங்காயம், சின்ன வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நல்லா கல்லில் வசிச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். அது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெசரி இந்த நல்லா ஒன்று மொத்தம் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், நல்லா கருவேப்பிலை தாராளமாக போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை நல்லா ஒரு 2 கை அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு கொடுங்க.
இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் நம்ம உப்பு காரெல்லாம் இப்போயே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரன்றது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பார்க்கலாம். காரம் பார்த்தீங்கன்னா ஓகே தான். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு ஊறி நல்ல உப்பு காரம்லாம் நல்லா கறியில் வந்து அப்சர்வ் ஆகி டேஸ்ட் வைஸ் தண்ணி ஊற்றி நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் இல்லைங்களா, அப்போ அது வந்து சரியாயிடும். காட்டம் பாருங்க. சிக்கன் எப்பவுமே தண்ணி விடும். அதனால ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம எவ்வளோ அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்திங்கன்னா இன்ஸ்டண்டான ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ கொண்டு போய் வச்சிடலாம். பாருங்கள், நான் உப்பு காரெல்லாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பத்தலை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்க டேஸ்ட் இருந்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நிமிஷம் ஊறிச்சு. சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குக்கரில் கறியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். வாசமாக இருக்குது, கம கம கமன்ட்டு. இந்த இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அளவா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவில் வந்து ஆல்ரெடி இருக்கிறத இதிலே தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு கறி முங்குற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலரிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறி அதாவது முழுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி விட்டால் போதும். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு குக்கரை வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 விசில் வச்சு எடுப்போம். ஏன்னா கோழி தான், ப்ராய்லர் கோழி தான். அது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊறி இருக்குது. மசாலோட நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்தாச்சு சிக்கனை. வாங்க பக்கத்தில் வாங்க காட்டுறேன். பாருங்க எவ்வளோ தள்ளன்ட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா வெந்திருக்கு. இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி நம்ம செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியே சிக்கன் செஞ்சு பார்க்குறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சட்டுன்ட்டு. எங்கெல்லாம் வெளியெல்லாம் கிளம்புறோம்னா எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு கையிலே நல்லா பெசரி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான இன்ஸ்டன்ட் சிக்கன் ரெடி நம்மளுக்கு. இது குழம்பாகவும் இருக்கும். இதுவே ஒன்றுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் கூட தேவையில்லை. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணி நல்லா சுடு சாதம் 2 கரண்டி போட்டுக்கோங்க. அதில் நல்லா சிக்கன் நம்ம செஞ்சு வச்சுருக்க இன்ஸ்டன்ட் சிக்கன்
தாராளமாக விட்டுக்கோங்க. எசன்ஸோடு சாப்பிட்டு பாருங்கள். இது தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. அவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, புது வகையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் ரொம்ப பிடிச்ச ரேவதி சரவணா சொல்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும். இது மாதிரி மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ சந்திப்போம். அதிலிருந்து உங்களோட வீடியோ பண்ணி ரேவதி சரவணன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.